ஞானச் செருக்கு இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேறுகள் அறியாமையில் அவலமெய்தி தலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தருதல் பெண்ணினமாம். உதயகண்ணி ஒளிப்பதி கேட்டீரோ. மகாகவி பாரதியார் மூலம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சின்ன ஒரு திருக்குறள் அழகா இந்த நாள்ல சொல்றது கண்டிப்பா இருக்கும். தற்காத்து தற்கொண்டார் பெண்ணின் தகை சான்று சொற்காத்து சோர்விலால் பெண்ணு சொல்லுவாங்க. அழகா பாரு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அறத்துப்பால்ல வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. தன்னுடைய பெண்மை நண்பன் சாதாரண விஷயம் இல்ல. தன்னுடைய கற்பையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கணவனையும் காத்துக்கொண்டு தன்னுடைய புகழையும் அழியாமல் காப்பாற்றிக் கொள்ளும் சிறந்த மகளே பெண்மணி என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் பாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அழகா எழுதியிருக்கா. அப்படி அத்தகைய பெண்மணிக்கு அந்த வள்ளுவர் மூலமா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மகளிர் தின நாள் வாழ்த்துக்களை நம்ம வாழ்த்துறோம், எல்லாத்தையும் புகழ்கிறோம், பெண்மணின்னு ஒரு நாள் செய்யறோம். இது ஒரு நாள் மட்டும் புகழக்கூடாம கண்டிப்பா இதை வருடமும் நாம செய்யணும். நம்மளோருக்கும் தாயாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் நல்ல தோழியாகவும் நமக்கு வெற்றியில் பங்கு கொள்றோம். கண்டிப்பா நிச்சயம் நீங்க தான். பெண்கள் வாழ்க்கையில் காரணம் வெற்றி கிடையாது. அத்தகைய பெண்மணிக்கு அடுத்த காலத்துல பார்க்கும்போது பேப்பர்ல எடுக்கும் போது நிறைய பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்குது. அந்த பாதுகாப்புக்கு கண்டிப்பா நாம தான் ஆண்கள் தான் நிச்சயம் நாம முன்னெடுக்கணும். இப்ப ஐடி டெக்னாலஜி வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு. மொபைல்ல நாம நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு நாம கட்டாயம் நாம எடுக்கலாம். உங்க பெண்கள் நண்பருடைய பெண்ணை வெளியில கல்லூரியில படிக்கிறாங்க. அவர் சேலம் போய் பஸ் ஏற்றிட்டு போவாரு. பஸ் ஏற்றிட்டு கூகுள் மேப்ல லொகேஷன் ஷேரிங் பண்ணிட்டு அந்த பொண்ணை நம்ம பார்க்க அமைச்சிரும். அந்த பொண்ணு போய் ஹாஸ்டல்ல வீட்டுக்கு பஸ் தரத்துல வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் மொபைல்ல பார்ப்பாரு. அந்த பொண்ணு எங்க போச்சு, காலேஜ் போச்சு, ஹாஸ்டலுக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியா வேலையை தொடங்குவார். அந்த மாதிரி பெண்கள் பள்ளிக்கு போற வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், இல்ல வேலை கொண்டு இரவில் வரக்கூடிய பெண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு உங்க தந்தையை கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ சகோதரர்கிட்டயோ நண்பர்கிட்டயோ இந்த லொகேஷன் ஷேரிங் கொடுத்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பா நிச்சயம் துணை நிற்கும். அவங்கள பாதுகாப்பு லேட்டா வராங்களா எங்க வராங்கன்னு பார்த்துட்டு அந்த தப்பை தடுக்கிறதுக்கு ஒரு அழகான இந்த மொபைல் மூலியமா இந்த ஆப் மூலியமா நம்ம முன்னெடுக்கலாம். கண்டிப்பா இது செய்யுங்க. இது நம்ம பெண்கள் மட்டுமே நம்ம பாதுகாக்க இல்லாம நம்முடைய பசங்களுக்கு நாம சொல்லி வளர்க்கணும். பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், அம்மா மாதிரியோ தங்கச்சி மாதிரியோ நம்ம பசங்களை நம்ம சொல்லி வளர்க்கணும்னாவே பாதி பிரச்சனை நம்ம கண்டிப்பா வராது. கண்டிப்பா நீங்க தாய்மாரி சகோதரிகளா இருக்கிறீங்க. உங்க யாருமே தப்பு கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல 100ல 1000ல 10 பேர் பண்ற தப்பு ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் தப்பு தான். அதனால நம்மளுடைய பசங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கும் போது வருங்காலத்துல கண்டிப்பா அந்த தப்பு வராம பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பெண்கள் நீங்க விளையாட்டு போட்டி காலையில இருந்து எழுந்து வீட்டை சமையல் பண்ணிட்டு வேலைக்கு போறதா இருக்கட்டும், பசங்க சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், திருப்பி கணவன் அமைச்சிட்டு நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும், அதுக்கு உங்களுடைய எழுத்து கண்டிப்பா முக்கியம். அந்த எழுத்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நாங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். நீங்களும் கண்டிப்பா குடும்பத்துக்கு கண்டிப்பா செய்ய முடியும். அதுக்கு உணவு முறையை சீரா வச்சுக்கணும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இப்ப சுகர் வேலை பத்தி 104 பேருக்கு ஒரு சுகர் இருந்துச்சு. கேன்சர் தான் பார்க்கும்போது சாதாரணமா ஒரு தெருவுக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு சமீப காலமா. அதுக்கு நமக்கான உணவு முறை கண்டிப்பா மாற்றி ஆகணும். இந்த சமயம் மக்கள் இருக்கிற சபையில கண்டிப்பா சொல்லி ஆகணும் கருத்து. நீங்க சமையல் முறையை நிச்சயமா இந்த சிறுதானிய முறையை எடுத்தே ஆகணும். வாரத்துக்கு ஒரு டைமாச்சும் நம்ம எடுக்கலைன்னா நம்மள நம்ம பாதுகாக்க முடியாது. ஏன்னா உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும். இல்லைன்னா மருந்தே உணவா மாறிடும். ஆகையால எண்ணெய் பொருள்களை தவிர்த்து செக்கெண்ணெய் பயன்படுத்துங்க. நம்ம ஊர்ல வெளிநாட்டுல நம்ம இல்லை, நம்ம வீட்டுல கிடைக்கிற நம்ம ஊர்ல பக்கத்திலே கிடைக்கக்கூடிய கடற்கோட்டல பெண்ணாகரம் மாவட்டத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த கோச்சம்பள்ளி மற்ற சுத்துவட்டாரத்துல நிலக்கடலை அதிகமா விளைச்சல் பண்றாங்க. அதை நம்ம ஆட்டி எடுக்கும் போது அந்த நிலக்கடலை கண்டிப்பா உடலுக்கு ஹெல்த், கொலஸ்ட்ரால் கம்மி. அதே மாதிரி அந்த கடல பருப்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்ம மெட்டலைஸ் நாம ஏதோ கவலையில இருக்கும் போது கடல பருப்பி சாப்பிட்டோம்னா அந்த ஹார்மோன்ஸ் போயிட்டு சுரந்து நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸா சுரக்குது. நம்ம அந்த கவலையை மறக்கக்கூடிய தன்மை அந்த கடல பருப்பில இருக்குது. அதனால நல்லக்கூடிய நம்ம யாருக்கெல்லாம் இப்ப ஸ்வீட் கார்பரேட் கம்பெனிலாம் டிவில பாக்குறாங்க, ஸ்வீட் எடு கொண்டான்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க.
நம்ம ஊர்ல தமிழர் பாரம்பரியக்குரிய கள்ளவரிக்கு எடுப்போம், ஸ்வீட் ஆயிரத்துக்கு அதை நம்ம கொண்டாடுவோம். நமக்கான விவசாயிகளை நம்ம போற்றி காப்போம். அதே மாதிரி எள்ளெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா இருக்கு. அந்த எள்ளெண்ணெய் வந்து ஏன் சொல்லணும்னா நமக்கு வந்து வயசான சின்ன குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம ஹார்ட் அட்டாக் வராம இருக்கக்கூடிய மூஃபான் சொல்லிக்கிற மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த மூஃபான் சொல்லக்கூடிய அந்த ஆசிட் வந்து நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அதிகப்படுத்தி நம்ம ஹார்ட் அட்டாக் வரதுக்கு அதிகமா இருக்குது. நம்ம எடுக்கிற உணவு முறையும் மாறிடுச்சு. எள்ளெண்ணெய் வந்து ரொம்ப கம்மி. அதனால தாராளமா வயசானவனே எடுத்துக்கலாம், சின்ன குழந்தைங்களும் அந்த எள்ளெண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நாம சொல்லி இந்த கடையை சொல்லும் போது இப்ப பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா கொப்பரை காய் தெரியல, தேங்காவுடைய கொப்பரை அது 2 வருஷம் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. 2 வருஷம் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்தாலும் அதோடைய கலர் வந்து மாறாது, அது ஒயிட்டாவே இருக்கும். காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதுக்கு சல்பர் மேல கவர் பண்ணுவாங்க. அது சல்பர் கவர் பண்ணிட்டோம்னா 2 வருஷம் இல்ல 3 வருஷம் தான் கூட அது கொப்பரைக்காய் அப்படியே இருக்கும். பெரிய பெரிய நிறுவனம் வந்து அவங்க கம்மியா இருக்கும்போது வாங்கி வச்சிருவாங்க. அது லாபம் விலை அதிகமாகும் போது எண்ணெய் ஆட்டி விற்குவாங்க. அப்ப அந்த சல்பர் நம்ம டைரக்டா எடுக்கும் போது என்ன வரும்? நமக்கு கேன்சர் தான் வரும். தலைக்கு போடும் போது, நம்ம சருமண்டல போடும், இல்ல உணவு முறை எடுக்கும் போது நம்முடைய ஹார்மோன்ஸ் மாத்தி நம்ம கேன்சர் வரதுக்கு காரணம் நம்ம வந்து அந்த சல்பர் தான். சுகர்ல இருக்குது, சுகர்ல சல்பரேஷன் போட்டிருப்பாங்க. நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க. நாட்டு சர்க்கரையை வந்து பயன்படுத்தும் போது நாட்டு சர்க்கரை ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அது கலப்பு இருக்கா இல்ல கெமிக்கலான்னு சொல்லிட்டு. வீட்டுல டீ ஆடும் போது வீட்லயா சொல்லும் போது டீ பால்ல கொதிக்கும் போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதில் போடுங்க. நாட்டு சர்க்கரை போடும் போது பால் வந்து திரிஞ்சிடும். கெட்டு போச்சுன்னா அதுல கெமிக்கல் கலந்துருக்கு. அது கெட்டு போகலைன்னா வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரைன்னு அர்த்தம். அதனால யாருனாலையும் டெஸ்ட் பண்ணலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சல்பர் மாதிரி தான். அதை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணி விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணி தேங்காய் வாங்கி நம்ம பக்கத்துலயே ஆட்டி தேங்காய் நீங்க பயன்படுத்துங்க. இந்த தருணத்துல கேன்சர் வரத்துக்கு நாம தான் முன்னெடுக்கணும். அதே மாதிரி வீட்டுல சமையல் பண்ற எண்ணெயா இருக்கட்டும், ஹோட்டல் பண்ற சமையல் எண்ணெயா இருக்கட்டும், அந்த எண்ணெயை வந்து ஒரு தடவை பயன்படுத்தினா எவ்வளவு, ஏன்னா அதுக்கான நம்ம கொலஸ்ட்ரால் வரத்துக்கு அந்த எண்ணெய் தான் காரணம். திருப்பி நல்ல செக்கெண்ணெய் இருந்தா கூட ஒரு டைம் நீங்க வந்து ஃப்ரை பண்ணியோ சமையல் பண்ணீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க, திருப்பி ஃப்ரெஷ்ஷா எடுத்து பண்ணுங்க. ஏன்னா வர சமுதாயத்தை நாம தான் முன்னெடுத்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும். இந்த தருணத்துல கண்டிப்பா சொல்றேன். டைம் கருதி நான் சின்ன ஒரு திருக்குறள் சொல்லி நான் வந்து ஒரே முடிக்கலான்னு இருக்கேன். உருவம் கண்டு எல்லாமே வேண்டும், உடல் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைப்பு. இந்த குறள் தெரியுங்களா? உடல் பெருந்தேருக்கு உருவம் கண்டு எல்லாமே வேண்டும், உடல் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைப்பு. எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் அதுக்கான பக்கத்துல இருக்கிற தேர் ஓடுமா? எவ்வளவு பெரிய தேரா இருக்கட்டும், அந்த சின்ன அச்சாணினா தேரே மூவ் பண்ண முடியாது. அதனால யாருமே வந்து ஏதாவது பொருள் உதாரணம் சொல்றேன்னா நம்ம இடத்துல வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாரையும் பார்க்க கூடாது. சின்ன அச்சாணி மாதிரி இருக்கிறவங்க கூட நமக்கு வந்து பயனுள்ளதா இருப்பாங்க. நாம பெரிய சின்ன எடுக்க கூடாது. இந்த பிளட் குரூப் வந்து எத்தனை பிளட் குரூப் ரத்த தானம் பத்தி சர்வீஸ் பேசினாரு, மருத்துவர் பேசினாங்க. எத்தனை பிளட் குரூப் இருக்குன்னு தெரியுங்களா? என்ன சொல்ல முடியுமா? ரத்தம் எத்தனை பிளட் குரூப் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? நேச்சுரல் பிளட் குரூப் 4 வகை இருக்கு, என்னன்னு சொல்ல முடியுமா? மொத்தமா சொல்லுங்க. ஓகே, சூப்பர். ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், ஓ குரூப். அதுல பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கும். இப்ப ஏ பிளட் குரூப் யாரா இருக்கு எழுந்துச்சுங்க. ஏ பிளட் குரூப் நீங்க மட்டும் எழுந்துச்சுங்க, தாராளமா எழுந்துருங்க. பி பிளட் குரூப் நீங்க எழுந்துச்சுங்க. பி பிளட் குரூப் எல்லாமே எழுதுங்க, பரவாயில்ல. பி பிளட் குரூப் எழுதுங்க. ஏபி யாரா இருக்கீங்க? மேனேஜர் நிக்கலாம். ஏபி பிளட் குரூப் யாரா இருக்கீங்க சொல்ல முடியுமா? ஓ குரூப் எதிர்த்து நிக்கலாம், பரவாயில்ல. தருமபுரி மாவட்டத்துல அதிகமா இருக்கக்கூடிய பிளட் குரூப் தான் ஓ குரூப். ஏன் இது சொல்றேன்னா, நம்ம இதுல இருக்கிற ஒரு 300 பேர் இருக்குமா 500 பேர் இருக்குமான்னு தெரியல. அந்த 300 பேரிலேயே வந்து பார்க்கும்போது ஒரே பிளட் குரூப் வந்து ஒரே மாதிரி ஏ கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிறோம், பி ஒரு 50 பேர் இருக்கிறோம், ஓ கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல இருக்கிறோம். ஒரே மாதிரி பிளட் குரூப் வந்து 4 பேருக்குமே கலந்து இருக்குது. ஏன்னா அதே மாதிரி நம்மளுடைய கைரேகை எத்தனை பேர் இருந்தாலும் ஐயா வந்து ஜிகேமணி ஐயா கைரேகை அவர் மட்டும்தான். அவர் உலக ஐநா சபைக்கே போய் நம்ம தமிழை வந்து நம்மளுடைய பெருமையை ஆட்டிட்டு வந்தாரு. ஐயாவுக்கு வந்து கண்டிப்பா வாழ்த்து சொல்லலாம். அவருடைய ஐநா சபைக்கே போய் வச்சாலையும் அதான் ஜிகேமணி ஐயாவுடைய கைரேகை அவருக்கு மட்டும்தான். உலகத்துல எந்த மொழிக்கு போனாலையும்
எல்லாருடைய சதீஷ்னா சதீஷுடைய கைரேக அவருக்கு மட்டும்தான் தனித்துவம். அதான் கடவுள் நம்மளை படிச்சுட்டான், நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ண தேவையில்ல. சுரேஷ் என்னுடைய கைரேக அது எனக்கு மட்டும்தான். சௌந்தர் பாண்டி சார் அவருடைய கைரேக அவருக்கு மட்டும்தான். கடவுள் முழுக்கான வாழ்க்கையை வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. நாம வந்து படிக்கும் போதோ விளையாடும் போது ஓடிட்டே இருப்பாங்க. அவன் ஓடிட்டா ஜெயிச்சுட்டு இருப்பான், பக்கத்துல பார்த்தே ஓடி தோத்து போயிட்டு இருப்பான். அது நம்ம யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பள்ளிக்கூட பசங்களை வந்து உங்க தாயார் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க பசங்களுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு மற்ற பசங்களையும் அதிக மார்க் எடுத்த பசங்களையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அது அவங்க மனசுக்குள்ள பதிஞ்சு அவன் நல்லா வளர்ச்சியா இருந்தா கூட அவன் வந்து அவனே வந்து நம்ம படிக்கிற ஆவரேஜ் அவனே மாறிடுவான். ஊக்குவிச்சா தேர்வுமாரி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. படிக்காதவன் நம்ம கட்டி கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? அவன் கண்டிப்பா படிப்பான். கண்டிப்பா தாய்மாரை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பசங்களையோ அதே மாதிரி நீங்க 10 பேர் சேர்ந்தாலையோ நெகட்டிவா பேசுவாங்க. உருவம் கண்டு எல்லாம் என்ன சொன்னதுன்னா 10 பேர் பேசுவாங்க, பின்னாடி பேசுறோம் நம்ம கவனிச்சோம்னா நம்ம முன்னாடி போக கூடாது. என்னங்க, பின்னாடி பேசுறோம் நம்ம கவனிச்சோம்னா முன்னாடி போக முடியாது. 10 பேர் நெகட்டிவா பேசுனாங்கன்னா அந்த 10 நெகட்டிவ் விட்டுருங்க, அதுல ஒரு பாசிட்டிவ் எடுத்துட்டு நம்ம முன்னேறி போயிடலாம். நெகட்டிவ் எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவ் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவ் எடுத்துட்டு நம்ம முன்னேறி போனோம்னா நம்ம வீட்லயோ சகோதரோ நம்ம பிள்ளைங்களோ நம்ம முன்னேற்று போகலாம். தயவு செஞ்சு நல்லதே பேசுங்க, நல்லதே நினைங்க. கண்டிப்பா டைம் இல்லாத காரணத்துல கண்டிப்பா ஒரு வார்த்தையோட கவலையோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து உறுதி வேணும், கான்பிடன்ஸ் வேணும். கண்டிப்பா அதை முன்னெடுக்கலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு கைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானம் எங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றுட வேண்டும். உண்மைதான் ஜெயிக்கும். உண்மை நின்றுட வேண்டும். ஓம் ஓம் ஓம்னு சொல்லியிருக்காரு பகவதி பாரதியார். கண்டிப்பா இந்த நாள்ல மகளிர் தின அனைவரும் உறுதியுடன் போராடுங்க. எந்த தப்பா இருந்தாலும் பயந்து போகாதீங்க. துணிச்சலோட வீட்டுல சொல்லுங்க, போன்ல சொல்லுங்க. பயமே உங்களுக்கு வந்து பின்னாடிவா போகும். தைரியம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் நிச்சயம் கொடுக்கும். எந்த ஒரு திக்குக்கான சூழல்ல நிறைய தப்பு நடக்குது. எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. சத்தம் போடுங்க. பக்கத்துல யாரா இருந்தாலும் பயந்து போகாதீங்க. என்னன்னு கேளுங்க, தட்டி கேளுங்க, சவுண்டா கேளுங்க. என்னங்க, தைரியமா சவுண்டோட கேளுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறும். இந்த காலகட்டத்துல மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, பெண்கள் இல்லாமல் இவ்வுலகில் அன்பு இல்லை. பெண்களை வணங்குவோம். ரசாயன உணவை தவிர்ப்போம், இயற்கை உணவை நேசிப்போம், நாம் மாறுவோம், பிறரை மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.